ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ராபரி அண்ட் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு அவங்க ஒரு ராபரி பண்ண போகிறாங்க. அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையா, எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த மூவி அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். எடுத்த உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு கேசினோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வயசுலேயே அவரோட பயோஃபிக்கை சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேசினோவில் எங்கெங்கே கேமரா இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கெங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம ஹீரோவோட தோஸ்துக்கு ஹெவி பேக் பெயின். கார்ட் சஃபில் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா அவரால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் நம்ம ஹீரோ தான் எடுத்து வைப்பார். எப்போவுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு பின்னாடி போவார். அந்த பொண்ணை இவனை திரும்பி கூட பார்க்காது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, சரி விடுங்க, எல்லாம் என் நேரம் அப்படி. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம், இங்கே கேசினோவில் விளையாடுறதுக்கு வருவாங்கள்ல விஐபி கஸ்டமர்ஸ், அவங்க எல்லாருமே இங்கே தான் தங்குவாங்க. யார் யார் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியே சொல்லிட்டு இருக்கதான் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவரோட முகத்துலேருந்து ஒரு மாஸ்க் எடுக்கிறாரு. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன உண்மையான கேசினோவில் ஒர்க் பண்ணுறவன்னு நினச்சிட்டிங்கல்ல? அதுதான் கிடையாது. நான் இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காக 3 மாதமாக மூக்கு பிடிக்க நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கார்டு சஃபில் மிஷினை எடுத்து வைக்கிறது பொதுநலம்லாம் கிடையாது, அது என்னோடய சுயநலம். அப்போ தானே அதில் ஒரு மிஷினை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கொள்ளையடிக்க முடியும். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட மாஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கேசினோக்குள்ளேயே போகிறாரு. டிவைஸை வச்சு அந்த எல்லா கேசினோ டிக்கெட்ஸையும் பறக்கிற மாதிரி பண்ணுறாரு. எல்லாம் பதறி போகிறாங்க. ஹீரோ தானே பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அதை பண்ண மாதிரியே அவர் காட்டிக்கல. எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்குது, ஆனால் எல்லாருமே பதட்டமாக தான் இருக்காங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்களோட டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் போய் இவர் பார்த்தீங்கன்னா உட்கார்றாரு. அங்கே போயிட்டு கொடுங்க, இந்த டைஸை நான் உருட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருந்தார்ல, அந்த சமயத்தில் ஒரு மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. எதுக்கு அப்படிங்கிறத கூடிய விரைவில் நீங்களே பார்ப்பீங்க. அவருக்கு வேணுங்கிற நம்பரை வச்சு இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கோசரம் தான் அவரே ஒரு டைஸையும் ஒரு மேக்னெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது மூலிமா அந்த கேமில் ஜெயிச்சு அங்கேருந்த எல்லா படத்தையும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லவுட்டிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பிளானே என்னென்னா, இதெல்லாம் சின்ன விஷயங்க. இந்த கேசினோவுக்கு வருவாங்கள்ல பெரிய பெரிய விஐபிஸ், அவங்க ரூம்குள்ளே போய் அங்கே இருக்க லம்பாக இருக்க அமௌண்ட்டை அடிச்சுட்டு வர்றது தான் நம்ம ஹீரோவோட பிளானே. காலையில் ஒரு விஐபி கார்டை கொடுத்துருப்பார்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்க மருந்து கலந்து ஒரு ஜூஸை கொடுத்துட்றாரு. அவரோட ரூமுக்கு போகிறதுக்காக கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டுருக்காங்க. கார்டை நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சதுனால புதிய கார்டெல்லாம் கொண்டு வருவாங்க அந்த கேசினோவுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் தானே போவான். அவன் வரைய சமயத்துக்குள்ளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஒரு சிப்பை வச்சிட்றான். இவங்க 2 பேரும் அந்த லிஃப்ட் மூலிமா போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு பவர் கட் ஆயிடுது. என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூனிட்டில் தான் சிப்பை வச்சுருப்பார். அந்த சீன் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவர் பார்த்தீங்கன்னா விஐபியோட ரூமில் இருப்பார். விஐபி கார்டை காமிச்சிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எல்லாருமே விஐபியாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு கண்ணாடியை திருப்பி போட்டதுக்கப்புறம் அங்கே கார்டுக்கு அடியே இருக்க என்ன நம்பர் இருக்குது, என்ன எழுத்துலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த கார்டெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கார்டை லிஃப்ட்டில் மாற்றி வச்சிடுறாரு. இவர் ஏற்கனவே ஒரு கார்டை வச்சுருக்காரு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிடுறாரு. இது மூலிமா அந்த கார்டில் என்ன நம்பர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிடுறாரு. எதிரிங்களோட கார்டை பார்த்தாலும் நம்ம தானே பந்தயத்தில் ஜெயிப்போம், அந்த ஒரு தைரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திடீர்னு உள்ளே வரான். அவன் தான் ஹீரோவுக்கு ஆப்பு வைக்க போகிறான் அப்படின்றது முதல்லையே தெரியாது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ எவன் எந்தெந்த கார்டை வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ மொத்தமாக பந்தயத்தில் கட்டுறாரு பணத்தை. அந்த சமயத்தில் தான் எல்லோரும் கார்டு எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஜெயிக்கலை, புதுசாக வந்தான்ல அவன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சாக்கு. என்னமோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் இவன் மேலே என்ன தான் குற்றம் சுமத்தினாலும் கேசினோவோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே குற்றம் சுமத்தி, எனக்கு பார்த்தீங்கன்னா $13 மில்லியன் செலவாயிருக்கு, எனக்கு அது இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்தாகணும், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு கூடிய விரைவில் வந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவர் மிரட்டிடுறாரு.
அதனால நம்ம ஹீரோ வந்து இவரோட ஃப்ரெண்டோட கேசினோக்கு போகிறாரு. அந்த கேசினோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கேசினோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹீரோ ஒன்று நோட் பண்ணுறான். இந்த லாக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த எதிரி இருந்தான்ல அவனோட கையில் சிம்பிளாக குத்திருந்த மாதிரி இருந்தது. என்னடா நண்பா இது எப்படி உங்கள் கையில் வந்தது அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஒரு சூப்பர்மேன் கிட்ட தானே குத்திருப்பாங்க பச்சையா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அவன் பார்க்குறத வேற ஒன்றா மாற்றி காட்டுறது தான் இவனோட வேலையாக இருக்கும். அந்த மாதிரி தான் உன்னையும் கட்டுப்படுத்தி அவன் இது பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ அவனை சட்டையை பிடிச்சி வாக்குவாதத்துக்கு வேறு போயிருந்தில்ல, அப்போவும் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவன் வேற ஒருத்த மாதிரி காமிச்சிருக்கான். எல்லாருக்குமே சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் இருக்குது. அதே மாதிரி பூமி மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸில் அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். சூப்பர் பவர் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்க்கு போய் அங்கேருந்து அவங்களோட பவர்ஸை, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி நார்மலான மனுஷங்க போகலாம், ஆனால் சூப்பர் பவர் இருக்கிறவங்க மாதிரி திரும்ப வர முடியாது. அப்படி திரும்ப வரணும்னா ஸ்பெஷலாக ஒரு ராக்கெட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சீட்டர் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போய் மீட் பண்ணுறான். எதுக்கால உட்காந்துருக்கவன் யார் அப்படின்னா, நம்ம சீட்டருக்கு எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி பணம் இருக்கும், கெஸ்னோவில் எங்கே அதிகமாக பணம் இருக்கும், எங்கே போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற திட்டத்தை தொகுத்து வழங்குறது இவனோட வேலை தான். ஸோ இவரோட பேரை பாஸ்ன்னு வச்சுப்போம். பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கெட்டை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டே ஒரு லாக்கெட் சொன்னான்ல, அந்த லாக்கெட்டாக தான் இது இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே நார்மலான மனுஷங்க போகிறதுக்கு இந்த லாக்கெட் பார்த்தீங்கன்னா உதவும். அந்த மாதிரி நானும் ஒரு டைம் போயிட்டு வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, ஏதாவது சொல்லி கொடுறா அப்படின்ற மாதிரி பாஸ் கேட்க, இல்லை நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த லாக்கெட் மட்டும் பத்தாது, ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் வேணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னராவெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் வேணால் ஒரு பார்ட்னரை கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறது வரது அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு பாஸ் இருந்துட்டு, ஒரே ஒரு டைம் சொல்லி கொடுறா, பேசிக்காவது சொல்லி கொடுறா, நீ எதுவும் உள்ளேலாம் போக வேண்டாம், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சூப்பர் பவர் வச்சுருக்க மேனோட லிஸ்ட்டையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறான். அவனுங்களை கூப்பிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேசினோவிலேருந்தும் ஆட்டை போடலாம்ல, அதுதான் இவங்களோட பிளானு. ஸோ அதில் முதல் இடத்துல இருக்கிறது ஒரு ரிச்சான பையனோட பையன். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா ரிச்சான பையனோட பையன்ல. ஸோ அவனோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் இவனால் ஒரு பொருளை நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை தடுத்து நிறுத்தவும் முடியும். இவனை போய் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. ஏப்பா தம்பி, உன்னோட அப்பா சொத்துல உனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியும், அட்வென்ச்சரான லைஃபுக்கு நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிச்சை அவனோட டீமில் சேர்த்துக்கிறான். நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஒரு மொட்டை. அவனுக்கு என்ன சூப்பர் பவர் அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன மொட்டை மாமா, உங்களோட பொண்ணுக்கு படிப்பு செலவு நிறையா இருக்கும் போல், ஸோ நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா அந்த செலவையெல்லாம் குறைக்கிறதுக்கு நாங்கள் வழி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இவரை கன்வின்ஸ் பண்ண அவரும் ஓகே சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவோட குரூப்பில் சேர்றதுக்கு. மூணாவதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா. அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ அவங்க இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால திருடுற சமயத்துக்கெல்லாம் கூப்பிட முடியாது. இவங்க திருடுற விஷயத்தை கூப்பிட்டா அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அப்படின்றதுனால அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறத போகிறாங்க. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ போல். அவன் வரதே ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. இவனோட சூப்பர் பவர் என்னென்னா அடுத்தவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணுறது. ஸோ அங்கேருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கெல்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா டிமிக்கி கொடுத்துட்டு இவனை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு ஹீரோவோட டீமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. எடுத்த உடனே களத்தில் இறங்கிட முடியாதுல்ல, இவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் வேணுமில்ல. அதனால் இவனோட ஃப்ரெண்டோட கேசினோலேயே எல்லா ப்ராக்டிஸையும் இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிச்சை அவன் போடுற டைஸில் இருந்து தனக்கு வேணுங்கிற நம்பரை வர வைக்கிறதுக்காக ஆர்டர் போடுறான். அதே மாதிரி ஹீரோ கேட்ட நம்பர்லேயே இது பண்ணுறதுக்கு அவனோட சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பண்ணுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த நம்பர்லேயே கொண்டு வந்து நிறுத்திடுறான்.
இதை பண்ணுறது எல்லாமே யாருக்குமே தெரியக்கூடாது, கேமராலையும் நோட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மொட்டை மாமா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி அந்த கேமராவோட ஆங்கிளை திருப்ப சொல்கிறான். நம்ம மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த கேமராவோட ஆங்கிளை திருப்பி வச்சிட்றான். அந்த சைக்கோக்காரங்கிட்ட சொல்லி சூப்பர்வைசரை இக்னோட்டைஸ் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி அவனோட சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் சூப்பர்வைசரை பார்த்தீங்கன்னா இக்னோட்டைஸ் பண்ணிடுறான். அங்கே என்ன நடந்தாலும் சரி அந்த சூப்பர்வைசர் இவங்களை கண்டுக்கவே இல்லை. கேசினோக்குள்ளே போய் நம்ம ஹீரோனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமங்க இவனுங்க எப்படி பண்ணுறானுங்க அப்படின்றத பார்க்குறதுக்கோசரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வைக்கிறாரு. ஆனால் ஒருத்தவங்க கூட கரெக்டாக பண்ணலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொதப்ப ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு உள்ளே எல்லாம் வர முடியாது. அப்போ ஹீரோவுக்கு ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் ஆகுறாங்க. யார் அப்படின்னா ஹீரோ ஒதுக்கி வச்சார்ல ஒரு பாட்டி, அந்த பாட்டி தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் ஆகுறாங்க. அந்த பாட்டினால் ஒருத்தவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த பாட்டி தாண்டா ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறக்கண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தி இருக்குது. பாட்டிக்கு என்னென்ன சூப்பர் பவர் இருக்கோ அது எல்லாமே பேத்திக்கு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க அந்த பேத்தியை தூக்கறதுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. சும்மா விடுவானா? அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. ஸோ அதே மாதிரி போயிட்டுருக்க இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க இந்த பொண்ணை ரொம்பவுமே தொல்லை பண்ணிட்டானுங்க. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறா. என்னம்மா அவனுங்களும் துரத்திட்டே வராங்க, இவங்களை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம், நீ எங்கோட வந்துட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. விலை உயர்ந்த பெயிண்டிங்லாம் வச்சுருப்பாங்கள்ல மியூசியம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீனை காட்டுறாங்க. அங்கே யார் இருக்கா அப்படின்னா நம்ம பாஸ் தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த சீட்டரோட வாய்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஜி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் போன உடனே ஒருத்தன் வந்து உங்களை இக்னோட்டைஸ் பண்ணுவான். இக்னோட்டைஸ் பண்ண உடனே அவன் சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே அனுப்பி வைப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட மைண்டெல்லாம் இருக்கும். யார் வேணுமோ அவங்க 2 பேர்த்துக்குள்ளே மட்டும் நீங்கள் போய் அவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனசுக்குள்ளே அதை பதிய வைங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்ச பாஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட மைண்டுக்குள்ளே போகிறாரு. ஒன்று தெருவோர பெயிண்டர், இன்னொன்று அந்த விலை உயர்ந்த பெயிண்டிங்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான்ல அவனோட மைண்டுக்குள்ளே போகிறாரு. மைண்டுக்குள்ளே போன உடனே விலை உயர்ந்த பெயிண்டிங்கை தெருவோர பெயிண்டர்கிட்டையும் தெருவோர பெயிண்டர் வரைஞ்ச பெயிண்டிங்கை விலை உயர்ந்த பெயிண்டர் இடத்துலையும் வச்சிடுறாரு. சீட்டர் பார்த்தீங்கன்னா அவரை சப்கான்ஷியஸ் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்புறம் சில்லற காசை கொடுத்து அந்த விலை உயர்ந்த பெயிண்டிங்கை தெருவோர பெயிண்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. எப்பாப்பாப்பா என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா டீம் இருக்க இடத்துல எல்லாம் போய் அவளோட பவரை செக் பண்ண முடியாது. அதனால் அப்படியே இருந்து நம்ம டீம்கிட்ட ஒரு விஷயத்த கன்வென்ட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரோட ஆன்மாக்களும் நம்ம ஹீரோயினோட கண் முன்னாடி வந்து தெரியுது. அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்றதும் அவளோட கண் முன்னாடி தெரியுது. ஆனால் இவளுக்கு யாராவது வேணுமோ அது மட்டும்தானே வேணும், அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸோடது. ஸோ அவங்க ஆன்மாவை மட்டும் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வரா. ரிச்சை வந்து அந்த பெல்லை ஆட்டு வைக்க சொல்கிறா. கண் முன்னாடி இருக்க பெல்லை ஆட்ட சொல்கிறாரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிச்சுக்கு கன்வே பண்ணுறா. கரெக்டாக கன்வே பண்ணிட்டா. 2 பேரை இக்னோட்டைஸ் பண்ண சொல்கிறா. அதே மாதிரி வாயை திறக்காமல் எந்த ஒரு வாய் அசைவும் இல்லாமல் மனசு மூலியமாகவே கிராக்கிட்ட சொல்லிடுறான். அதாங்க அந்த சைக்கோ. அதே மாதிரி 2 பேர்த்த இக்னோட்டைஸும் பண்ணிடுறான். அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே செக் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் பிளான் எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, களத்தில் இறங்க வேண்டியது தானே. ஒவ்வொருத்தனா போனால் தான் சந்தேகம் வராது, கும்பலாக போனால் சந்தேகம் வந்துடும்ல. ஸோ எல்லோரும் முன்னாடியே போயிட்டாங்க. அந்த ஹீரோயினை பார்த்தீங்கன்னா தன்னோட ஆள் மாதிரியே கூட வச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் நடக்குது. என்ன கேம் அப்படின்னா ஒரு பாலை சுண்டி விடுவாங்க. அது கரெக்டான இடத்துல போய் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு காசு. மொட்டை மாமா கிட்ட சொல்லி கேமராவோட ஆங்கிளை மாற்ற சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அதே மாதிரி அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அதே மாதிரி கேமராவோட ஆங்கிளை மாற்ற சொல்லிடுறா மனசுலேருந்தே. அதே மாதிரி மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்துருக்கிற டேபிளுக்கு மேலே இருந்த கேமரா டைரக்ஷனை திருப்பி விட்டுறாரு. அடுத்து ரிச்சு கிட்ட சொல்லி தான் பெட் கட்டியிருக்க நம்பரில் அந்த பால் வந்து விழுற மாதிரி பண்ண சொல்கிறாரு. ரிச்சும் பார்த்தீங்கன்னா தன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை எல்லாம் பயன்படுத்தி அதே மாதிரி விழ வச்சிடுறாரு. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்கச்சக்கமான பணம் இந்த டேபிள்லேருந்து அடிக்கிறாருங்க.
நம்ம ஹீரோ நினைக்கிறது தான் ஹீரோயினுக்கெல்லாம் தெரியும்ல, நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது எல்லாமே அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அடுத்து போக்கர் டேபிளில் போய் உட்காடுறாங்க இவங்க 2 பேரும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் மொட்டை மாமாவும் ரிச்சும் தன்னோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவனுங்க பாட்டுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படின்னா நேரடியாகவே சூப்பர் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறானுங்க. இதனால் எல்லாத்துக்குமே இவனுங்க மேலே சந்தேகம் வந்துடுது. சூப்பர்வைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவனுங்களை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றானுங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்றானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னா அவனுங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் இவனுங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோவை வச்சு இவனுங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இவனுங்க 2 பேரையும் திரும்ப அனுப்பிச்சிட்றானுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஏறாரு பாருங்க ஏறு. இனிமேல் ஒழுக்கமாக இருந்து என்னோட பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் இருங்க, எல்லாருமே பணக்காரன் ஆகலாம், இல்லைனா என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு கேமாக போனால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேமை டைஸ் கேமாக சூஸ் பண்ணுறாங்க. முதல்ல சைக்கோவை பயன்படுத்தி சூப்பர்வைசரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுறானுங்க. அடுத்து மொட்டை மாமாவை பயன்படுத்தி அந்த கேமராவோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிடுறானுங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டைஸை உருட்டுறாரு. இப்போ வந்து ரிச்சு ஹீரோ எந்த நம்பரில் பிட் பண்ணியிருக்காரோ அந்த நம்பரில் கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறது தான் இவனோட வேலை. அதே மாதிரி ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்றாரு. இருக்க எல்லா படத்தையும் அடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் மஜா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சீட்டர் மூலிமா பாஸுக்கு தெரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பேசுகிறாரு, ஓஹோ நம்ம கேசினோவில் அவனை ஏமாத்தினப்பவே அவனை என்னை வந்து பார்ப்பான்னு நினச்சேன், இருந்தாலும் அவன் என்னை வந்து பார்க்கல. இப்போ அவன் தனியாக சூப்பர் பவர் வச்சு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டானா, சரி விடு அவனே என்னை வந்து பார்ப்பான் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஜாலியாக வெக்கேஷன் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் பார்த்தீங்கன்னா வந்து மறைக்குது இவங்களை எல்லாம். அது யாரோட கார் அப்படின்னு பார்த்தா அந்த கெசினோவோட ஓனரோட காரு. ஏப்பா சாமிங்களா நீங்கள் வாங்கடா, என்னோட பணத்தை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கன் முனையில் இவங்களை எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாரு. இருந்தாலும் பணம் எல்லாம் இருக்குது போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் இல்லை எனக்கு பணமாடா முக்கியம், நீ ஏதோ சூப்பர் பவர் வச்சு கொள்ளையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியாமே, எனக்கு இவங்கெல்லாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியிலிருந்து கொல்றதுக்காக பிளான் போட்டுடுறாங்க. அதே மாதிரி மலை உச்சியில் வச்சு இவனை சுடவும் செஞ்சிட்றாங்க. கண் கலங்கினபடி இவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் இவன் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சீனில் மாஸ்க் போட்ட மாதிரி 2 பேரை காட்டுறானுங்க. அந்த மாஸ்க் போட்டவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ்கிட்ட போய் மாஸ்கை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, டேய் தகப்பா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு நம்ம பாஸை பார்த்தீங்கன்னா கேட்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து தனியாக வந்துடுறாரு. இந்த ஹீரோவை மறுபடியும் தன்னோட அப்பா கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் தன்னோட அப்பா இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாரு. அந்த கெசினோவில் இவனை தோக்கடிச்சது, கெசினோவுக்கு பண்ணது எல்லாம் காரணம் இவன் தானே சொன்னது, எல்லாமே பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரை கொன்றதுலேருந்து தப்பிக்க வச்சதும் நம்ம அப்பா தான். கெட்டதை சொல்லும்போது நல்லதை சொல்லி ஆகணும்ல. சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், டே மகனே சப்கான்ஷியஸ் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குதுடா, வாடா அதில் போய் நம்ம கலக்குவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு மேலே தான் ஒரு ட்விஸ்ட்டே வைக்க போகிறாருங்க. அந்த கெசினோவோட ஓனர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல ரிச்சு, மொட்டை மாமா, அப்புறம் இன்னொருத்தன் எவனா இருந்தோன்னே அந்த சைக்கோ, அவனுங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாறு வேஷம் போட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் இன்னும் சாகலை அப்படின்றது எல்லாத்துக்குமே இப்போ தான் தெரியுது. இவனுக்கு எல்லாருமே ஆனந்த கண்ணீரோடு பார்த்துட்ருக்காரு. டே நீ எப்படிறா நீ தான் செத்துட்டியே எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பெரிய கதை, சரி ஹீரோயின் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் வேர்ல்ட்லேயே இருந்துட்டாங்க. அதாவது ரியல் லைஃப்பில் இப்போ அவள் கோமா ஸ்டேஜில் இருக்கா. சரி அவள் கிடக்குறா, நம்ம இப்போ
கேசினோ ஓனருக்கு ஒரு பாடத்தை புகட்டி ஆகணும். சரி வாங்க, இந்த லேசர் லைட்டு எல்லாம் தாண்டி சேஃப் கிட்ட போய் பணத்தை ஓப்பன் பண்ணி வைங்க, நான் ஹீரோயினை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. செக்யூரிட்டிகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ ஒரு செக்யூரிட்டியை இக்னோட்டைஸ் பண்ணி யாரும் வராத மாதிரி பார்த்துக்கிறாரு. எந்த ஒரு செக்யூரிட்டிஸும் வரமாட்டாங்கல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க இடத்துல போய் புகை குண்டலாக வீசி அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது லேசர் லைட்டெல்லாம் கட் பண்ணணும்ல, அதனால் மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிட்டு அந்த லேசர் லைட்டெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் எல்லாத்தையுமே ஒட்டுக்கு மொத்தமாக பண்ண முடியல, அதனால் 2 கட் பண்ணிகிட்ருக்காரு. எந்தெந்த ஒயரையெல்லாம், அதாவது எந்தெந்த லைட்டெல்லாம் கட் பண்ணுறாரோ அது வழியாக நம்ம ரிச் பார்த்தீங்கன்னா போகிறான். கடைசியாக அவன் போய் சேஃப்டிக்குள்ளே போயிடுறான். அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறாரு. சேஃப்டி கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலாரம் அடித்ததுனால எல்லாரும் கன்ஸோட திரண்டு வந்துட்டுருக்காங்க இவனுங்களை கொல்றதுக்காக. சப்போஸ் இவனுங்க கையில் மாட்டினானுங்க அப்படின்னா கொன்றுவானுங்க. நம்ம ரிச் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணி அந்த சேஃப்டியை ஓப்பன் பண்ணிடுறான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. இவனுங்க எல்லாருமே போய் அந்த சேஃப்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்றானுங்க. மறுபடியும் அதை சாத்திடுறானுங்க. அவனுங்கெல்லாம் வெயிட் பண்ணுறானுங்க எப்படா இவனுங்க வெளியே வருவானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மொட்டை மாமா கேட்குறாரு, என்ன ஹீரோ போயிடலாமா அப்படின்னு. என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிளானா, என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ரிச் இருந்துட்டு, டேய் என்னடா சொல்கிற, இப்போ என்னடா பிளான் இல்லை அப்படிங்கிற, இப்படி வந்து கோத்து விட்டுட்ட எங்களை அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான், புலம்பறான். என்னால் ஒருத்தி இப்போ அவளோட உண்மையான நிலைமையை விட்டு சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. இப்போ நானும் அவளை அங்கே போய் கூட்டிகிட்டு வரணும். டேய், நீ எங்களை மாதிரி சூப்பர் பவர் இருக்கவில்ல, நீ அங்கே போனால் வெளியே வர மாட்டே அப்படின்னு எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவன் ஒரே பிடிவாதமாக இருக்கான், நான் அங்கே போயே தீரணும் அப்படின்ற மாதிரி. சரி போய் தொலைனா நாயா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே சப்கான்ஷியஸ் மைண்டு பயன்படுத்தி சப்கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவை அமுச்சு வச்சிட்றானுங்க. அங்கே எல்லாமே பிளாங்காக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச நாலேஜ் தான் வச்சுருக்காரு சப்கான்ஷியஸ் பவரை பற்றி. சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் நடந்ததோ அதை எல்லாமே ஒரு டைம் கிளான்ஸாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ரூமில் இருந்து வெளியே வராரு, ரூம் டோரை ஓப்பன் பண்ணி. ஸோ வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி எத்தனையோ பேரோட சப்கான்ஷியஸ் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படிங்கிறது. இதில் ஹீரோயினோட பவர் எது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோவுக்கு விடிஞ்சே போயிடும். அதனால் சப்கான்ஷியஸ் வேர்ல்டையே திருப்பி போட்டுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோ பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட இல்யூஷன் மாதிரி தான், ரியல் லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே போல் இவன் தன்னோட மனசுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. நம்ம ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிட்றான். அங்கே போயிட்டு ஹீரோயினை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவன் இன்னும் சாகலை அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு இவனை இன்னும் செத்துட்டான்னு தான் நினச்சிட்ருக்கா. அதனால் முதல்ல இவங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளும் அந்த கம்பி மேலே ஏறுறா. அப்போ இவர் ஹெல்ப் பண்ணும்போது, நான் இன்னும் சாகலை, முதல்ல என்னோட எப்படி நம்பி வந்தியோ அதே மாதிரி இப்போவும் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்பி அவளோடைய வந்துடுறான். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அவளோட கேட்டுக்கிட்டையெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு, இப்போ நீ முன்னாடியே போ, உன்னோட என்னால் வர முடியாது, நான் உனக்கு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் முன்னாடி அவர் இன்னும் சாகலை அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிடுறாரு. கடைசியாக நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஹீரோ எங்கே, அவன் எங்கே, ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வர போகிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்க இந்த டயத்தில் ஒரு சீனை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அவரும் அவரோட அப்பாவும் பேசுகிறது மட்டும்தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. அது என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு கீ கிடச்சிருக்கா அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம ஏன் ஆல்டர்னேட்டிவ் உலகத்தில் போய் திருட்டு சம்மந்தமான விஷயங்களையெல்லாம் பண்ணக்கூடாது, நீயும் ஆல்ரெடி திருட, நானும் ஆல்ரெடி திருட, நம்ம 2 பேரும் திருட ஆரம்பித்தோம்னா நம்ம எங்கேயோ ஓஹோன்னு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த லாக்கரும் எடுத்து காமிக்கிறாங்க. லாக்கர் மீன்ஸ் அந்த லாக்கெட்டை எடுத்து காட்டுறாரு. யாருன்னா பாஸு, நீ வேணால் ஒரு சாம்பிளுக்கு
போயிட்டு வந்துரு, நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ சப்கான்ஷியஸ் வேர்ல்டுலேருந்து வெளியே வர்றதுக்கு உனக்கு சீட்டர் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸும் சொல்லிடுறான். அதே மாதிரி சீட்டரை பின்தொடர்ந்து ப்ரெசன்ட் வேர்ல்டுலேயும் நம்ம ஹீரோ போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் வச்சு ஷூட் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஒரு ஷூட்டிங் நடக்கும். அதில் எப்படி இந்த மனுஷன் உயிரோடு வந்தான் அப்படின்ற டவுட்டே எல்லாத்துக்குமே இருக்கும்ல. நம்ம சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல சீனில் பார்த்த மாதிரியே யார் என்னமா நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இவர் மாறி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட கெசினோ ஓனரோட ஆள் மாதிரியே மாறி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை பாரு, நீ லெஃப்ட் சைடு குதிச்சிடு, நான் ரைட்டு பக்கம் குதிச்சிட்றேன்னு சொல்லலை, சுட்டுறேன், அப்போ நீ தப்பிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கண் முழிச்சிட்றாரு ப்ரெசண்ட் வேர்ல்டில். ரியல் வேர்ல்டுலேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்த ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரில, டேய் கதவை திறங்கடா நம்ம வெளியே போகலாம்டா அப்படின்னு கூலாக சொல்கிறாரு. அதனால் அங்கிருந்த எல்லாரும், டேய் வெளியே எல்லாம் கன்ஸோடு இருக்காங்க, நீங்கள் என்ன உளர்றீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ மொட்டை மாமா இருந்துக்கிட்டு அவசியம் நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. டேய் மொட்டை மாமா நான் சொல்கிறத மட்டும் கேள்றா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. கதவையும் மொட்டை மாமா திறந்துட்டான். அப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் நம்பர் 3. என்னடானா நடந்தது, என்ன எவனுமே இல்லையேடா அப்படின்னு யோசிக்கிற இந்த நேரத்தில் சீட்டர் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் வேர்ல்டில் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பான். யாரால் பிரச்சனை வருதோ அவங்ககிட்டயே தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருப்பான். இப்போ பிரச்சனை யாரால் வருது, கெசினோ ஓனர்னால தானே. அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே போயிட்டு அந்த கெசினோ லாக்கருக்குள்ளே இன்னொரு வழியை வச்சுருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ. அந்த வழி மூலியமாக இவனுங்க எல்லோரும் தப்பிச்சு போயிட்டதாகவும் அவங்கள போய் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டதாகவும் நம்ம ஹீரோ கெசினோ ஓனரை நம்ப வைக்கிறாரு. ஸோ அதனால் ரியல் வேர்ல்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கெசினோ ஓனர் சோல்ஜர்ஸை அனுப்பி இதெல்லாமே பயன்படுத்தி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் கூட்டிகிட்டு மெயின் டேரோடியாவே வந்துடுறாங்க. இந்த கொலையில் பங்கு இருக்க சீட்டருக்கும் பங்கு இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றாங்க. ஒரு 3 வருஷம் கழித்து அவனோட அப்பாவும் பிள்ளையும் ஒரு பெரிய திருட்டு கும்பத்தோட தலைவராக மாறிட்டாங்க. சூப்பர் பவர் மேனையெல்லாம் பயன்படுத்தி நிறையா கொள்ளையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி